வராகி தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது. என் தங்கமே, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்றிவிட்டேன். இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது. உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது நானே. எந்த சூழலிலிருந்தும் உன்னை காப்பாற்றி வருவதும் நானே. எதற்கும் நீ அஞ்சாதே. எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற நான் வருவேன். உன் மனம் சந்தோஷமாக இருக்கும்போது பொறாமையும் எதிர்மறை எண்ணங்களும் மற்ற வேண்டாத எண்ணங்களும் உன்னிடம் நெருங்காது. காரணம் ஏன் தெரியுமா? சந்தோஷத்தில் உன் மனம் உன் நிம்மதியை பத்திரப்படுத்த பெரிய சமுத்திரம் போல உன் மனதை உருவாக்கும். அதில் எந்த எதிர்மறை வந்தாலும் அந்த பரந்த சமுத்திரத்தில் அவைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். அதே போல உனக்கு துன்பம் ஏற்படும் போது உன் மனதை சமுத்திரம் போல பெரிதாய் ஆக்கிக்கொள். ஏனென்றால் அது உள்ளே வந்து உன் நிம்மதியை உடைக்க முடியாது. உண்மையான சந்தோஷம் நிம்மதியோடு நிறைவாய் வாழ்வதுதான். எந்த சூழ்நிலையிலும் உன் மனதை நீ பாதிக்க விடாதே. துன்பங்கள் கஷ்டங்கள் வரலாம், ஆனால் அவற்றிலிருந்து நீ உன் கண் இமைப்பதற்குள் நான் உன்னை மீட்டு விடுவேன். உனக்கு ஆகாயமாய் நான் உன் அன்னை இருக்கிறேன். பாதுகாப்பாக உன்னையும் உன் குடும்பத்தாரையும் காத்து கொண்டு நான் தான் இருக்கிறேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே. என் செயல்கள் அசாதாரணமானது, விலை மதிப்பற்றது. உன் இதயத்தில் உள்ள விருப்பங்களை நான் திருப்திப்படுத்துவேன். என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு நீ இருந்தால் உன் தேவைகள் அனைத்தையும் நானே பூர்த்தி செய்வேன். என் தங்கமே, நான் என்றும் உன்னை கவனித்து வருகிறேன். உன் எண்ணம் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன். நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன். உன் வீட்டில் பாதுகாப்பாக நான் இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை நான் காப்பேன். இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன். உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நான் அளிப்பேன். என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன். எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன். உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன். இன்ப துன்பம் ஏற்றத்தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து நீ மனமகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைப்பேன். பயணத்தை நினைத்து நீ ஒருபோதும் வருந்தாதே. பாதையை நினைத்து கலங்காதே. முக்காலமும் உன் அன்னையான நான் உன்னோடே வருவேன். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உன்னோடு இருக்கும். உன் கரம் பற்றி நடத்துவதற்கு நான் இருக்கும்போது நீ எப்படி வீழ்ந்து போவாய்? உன்னுடைய வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றுபவள் நான். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் பிள்ளையே, நீ எப்போதோ செய்த கர்ம வினையை இப்போது அனுபவிக்கின்றாய். அதை விரைவில் நீ தீர்க்கப் போகிறாய். ஆனால் இப்போது நீ செய்யாத ஒரு தவறுக்கு உனக்கு யார் சாபம் விட்டாலும் அந்த பாவம் அவர்களுக்கே சேரும். அது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் நீ கலங்காதே. உனக்கு உண்மையான உறவாக நான் உன் இறுதி வரை இருப்பேன். உன்னை எதுவும் பாதிக்காது. நீ மனதின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள். துஷ்டர்களிடம் வாதாடாதே. எதையும் நிரூபிக்க நீ முயற்சி செய்யாதே. கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இரு. என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கின்றான். என்னை விட்டு நீங்கினால் இவ்வுலகமே அவனுக்கு சூனியமாக தோன்றுகிறது. என் கதைகளை தவிர பிறவற்றை அவன் கூறுவது இல்லை. இடையறாது என்னையே தியானித்து என் நாமத்தையே ஜெபம் செய்கின்றான். முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் அவன் நினைவில் கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடன்பட்டதாக உணர்கின்றேன். அவனுக்கு விடுதலை அளித்து என் கடனை தீர்ப்பேன். என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்திருக்கின்றேன். என்னிடம் வருபவன் ஆறானது கடலோடு ஒன்றாவது போல என்னோடு இரண்டர கலக்கின்றான். பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டொழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விலக்கி உங்கள் இதயத்தை அமர்ந்து கொண்டு இருக்கிற என்னிடம் உன்னை பூரணமாக சமர்ப்பித்துவிடு. நீங்கள் தொலை தூரமோ எங்கெங்கேயோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம். உன் இதயத்தில் உனக்கருகிலேயே நான் எப்போதும் வசித்து கொண்டு இருக்கிறேன். நீ இருந்த இடத்திலிருந்து என்னை தியானித்து வா.
எனக்கு பூஜை எப்படி செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எங்கே செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்காதே. உன் இதயம் எனக்காக எங்கு ஏங்குகிறதோ அங்கு நானும் இருப்பேன். என் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறதோ அது நடக்கட்டும். ஆனால் அது என் அன்னையின் விருப்பப்படியே நடக்கும் என்ற திடமான சங்கல்பத்தை நீ ஏற்றுக்கொண்டு இரு. வேண்டுவதோ வேண்டாததோ, சுகமோ துக்கமோ, அமிர்தமோ விஷமோ, இந்த இரட்டை சூழல்கள் நாம் சேர்த்த வினைகளுக்கு ஏற்றவாறு வெள்ளம் போல நம்மை நோக்கி பாய்கின்றது. அவற்றை கண்டு சிரிக்கவும் கூடாது, அழவும் கூடாது. அதை பொறுத்து கொண்டு சகித்து கொள்ளத்தான் வேண்டும். எப்பொழுதும் என்னையே நீ தியானம் செய். உன் பாரம் சுமப்பவளான உன் அன்னையிடம் உன் முழு பாரத்தையும் சமர்ப்பித்துவிடு. நீ என் பேரில் உன் பளுவை சுமத்தினால் நான் நிச்சயமாக அதை தாங்குவேன் என் குழந்தையே. என் வாக்கு வெறும் சொற்கள் அல்ல, பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்திற்கு சமம். மனிதனுடைய கர்ம வினையின் பலன்களையும் தடுத்து நிறுத்தும் சக்தி வாய்ந்தவை. என் தங்கமே, நான் உன்னை சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன். என்னிடம் அனைத்தையும் விட்டுவிடு. நீ நிம்மதியாக இரு. மற்றதை உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. என்ன செய்வது பிள்ளையே? நீ சில துன்பங்களை அனுபவித்து கருமவினையை தீர்க்கத்தான் உன் பிறப்பே அமைந்துள்ளது. அதற்காக அந்த துன்பம் ஒன்றுதான் உன் வாழ்க்கை என்று இல்லை. அந்த துன்பத்தை பற்றி சிந்திக்காமல் உன் நேர்மறை எண்ணங்களை கொண்டு நீ பெறப்போகும் இன்பங்களையும் கற்பனை செய்து பார். கர்மவினையும் ஒரு பக்கம் தீரும், மறுபக்கம் நல்ல நிகழ்வும் நடந்தேறும். இன்பம் துன்பம் என இரு பக்கங்கள் இணைந்ததுதான் வாழ்க்கை. நன்மைகளை நோக்கி கவனத்தை திருப்பு. உன் சங்கடங்கள் மாறிவிட்டது. இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். ஆனாலும் வாழ்வில் துன்பமே வராதா என்று கேட்காதே. துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரும். ஆனால் நான் உன்னோடு இருப்பதால் உனக்கு அதை கடப்பது எளிதாகும். நீ என்னை தேடி வருகிறாய், என் சன்னதிக்கு வருகிறாய். நான் நீ வரும் முன்பே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாட்டேனா? நீ என் பிரியமான பிள்ளையல்லவா? முன்ஜென்ம கர்ம வினையால் சிலவற்றை நீ அனுபவிக்க வேண்டியுள்ளது. ஆனால் உனக்கு துணையாக நான் இருப்பதால் எல்லாவற்றையும் நீ எளிதாக கடக்கப் போகிறாய். மகிழ்ச்சியான நாட்கள் உனக்கு வரப்போகிறது. அதை மகிழ்ச்சியாக நீ அனுபவிக்கப் போகிறாய் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவும் தான் காரணம். கொஞ்சம் நிதானமாக யோசி. பொறுமையாக இருந்து முடிவு செய். ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகர்ந்து விடு. அவர்களுக்கு எந்த பதிலையும் நீ சொல்லாதே. அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வலியால் இருக்கும். அந்த வலி உன் மனதை இறுக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும். அது கோபமாக காட்சியளிக்கும். அது உன் தவறு இல்லை. ஆனால் அது கோபமாய் வெளிப்பட செய்யும். கோபம் தவறு அல்ல. அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று கூறுகிறேன். உன்னை அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய்விடுவார்கள். உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும். அதனால்தான் உன் அன்னையான நான் சொல்கிறேன். கோபம் வரும் நேரம் என் நாமத்தை உச்சரி. அது உன் மனதை சரி செய்யும். நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று கோபமா என் மேல் என்றுதானே கேட்கிறாய்? என் செல்ல பிள்ளையின் மீது நான் எப்படி கோபப்படுவேன்? என் உயிராய் உன்னை நினைக்கின்றேன். அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் கோபத்தால் காயப்படுத்துவேன்? என்றுமே என் பிள்ளையிடம் நான் கோபப்பட மாட்டேன். ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் எனக்கு வருத்தமளிக்கிறது. உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள்தான். அது எனக்கு நன்றாக தெரியும். உன் மனதை ரணமாக்கிவிட்டார்கள். அதுவும் எனக்கு புரிகிறது. உன் வலி எனக்கு தெரிகிறது. ரணத்திற்கு நான் மருந்து தருகிறேன். எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது. உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து உன் அன்னையான நான் அன்பால் அரவணைப்பேன்.